Hello friends, welcome to Drone Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படினா நேத்து TNPSC 2024 க்கு உண்டான ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படினா 2024 கூடிய தேர்வுகள்ல நம்ம எதிர்பார்த்த group 4 எக்ஸாமும் கனெக்ட் பண்ண போறாங்க. சரிங்களா? சோ அந்த group 4 எக்ஸாமை பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி 100 டேஸ்க்கு உண்டான ஸ்டடி பிளானை வந்து போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 வீக்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கொண்டு போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப அப்படினும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து நிறைய நாட்களே இருக்கு. சரிங்களா? சோ அத நம்ம ஒருபோதும் ஸ்டாப் பண்ண போறது இல்ல. சோ யாரும் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். சோ அது வந்து நம்ம டெய்லி வைக்கக்கூடிய அதாவது வீக்லி ஒரு ஷெட்யூல் கொடுத்துருவோம். அதுபடி வந்து பார்த்தா லைவ் டெஸ்ட் வைப்போம். அது வந்து நார்மலா போயிட்டே இருக்க போகுது. ஓகேவா? சோ அடுத்த வாரம் நம்ம ரிவிஷன் மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து சார் 4 வீக்ஸ் கண்டினியூவா படிச்சுட்டு இருக்கோம். ஒரு ரிவிஷன் இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. சோ ஒரு ரிவிஷன் மட்டும் வச்சிடலாம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வாரத்துல இருந்து பார்த்தா 5th ஷெட்யூல் வந்து நான் அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது தனியாக போகும். அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால இப்போ நம்ம வந்து ஒரு பேட்ச் வந்து போட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனால இது எப்பவும் நிற்காது. இந்த லைவ் டெஸ்ட்ன்றது உங்களுக்கு நார்மலாக நடத்தக்கூடியது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதாவது நவம்பர் மந்தே நம்ம சொன்னோம். என்ன அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாம் எப்போ கனெக்ட் பண்ணாலும் தெரியாது. ஆனுவல் பிளான் விட்ட பிறகு நான் வந்து ஒரு பேட்ச் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஏன் அப்படின்னா ஒரு பேட்ச் போனோம் அப்படியே ஒரு குறிப்பிட்ட டைம் தேவைப்படும். டைம் டியூரேஷன் இருந்தால் மட்டும் தான் நம்ம போட முடியும். ஓகேவா? ஸோ அது என்னன்னு தெரியாமல் நம்ம ஒரு பேட்ச் போட்டோம் அப்படின்னா அது செட் ஆகாது. ஸோ அப்போ என்னன்னா ஆனுவல் பிளான் விட்டாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு டியூரேஷன் சொல்லிடுவாங்க. இப்போ வந்து நம்ம சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக ஒரு பேட்ச் வந்து போட முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா குரூப் 4க்கு உண்டான ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போட போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாளுக்கு பேட்ச் அப்படின்னா 150 டேஸ். சரிங்களா? 150 டேஸ்க்கு உண்டான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போறோம். சோ இந்த பேட்ச்க்கு உண்டான ஃபீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1000 rupees. ஓகேங்களா? எவ்வளோ 1000 rupees சார்ஜ் பண்ணும். சிங்கிள் பேமெண்ட் தான். அதுக்கப்புறம் எந்த பேமெண்ட்டும் வாங்க மாட்டோம். கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? ஸோ இந்த பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து 150 டேஸ் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி எப்படி நம்ம பிளான் பண்ண போறோன்றதை நான் வந்து தெளிவாக சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பற்றி அந்த 2 விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா பேட்ச்ல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க இவங்க 2 பேரும் இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க முழுசா பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ அப்படின்னும் போது இப்போ பேட்ச் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா பேட்ச்னா ஒரு பிளான் இருக்கும். ஒரு ஸ்டடி பிளான் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். சில பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் ஸ்டடி பிளான் கிடையாது. ஸ்டடி பிளானை எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம நாளைக்கு ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி பிளான் வந்து கொடுக்க போகிறோம். சரி, நாளைக்கு அப்படின்னும் போது டுமாரோ டேட் 22ங்களா? ஸோ 22 12 23. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துரும். அந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக அந்த 150 டேஸில் குரூப் 4 எக்ஸாமுக்கு இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி வந்து தயார்படுத்திருக்கும். ஸோ அதை ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சு. ஸோ நம்ம வந்து நாளைக்கு காலையில் வந்து 10 மணிக்கு சரிங்களா? ஸோ நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு வந்து அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டடி பிளான் வந்து போஸ்ட் ஆகிடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அது லைவாகவும் இருக்கலாம். இல்லை எப்படின்றது நான் வந்து பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 150 டேஸ்க்குள்ள நான் ஸ்டடி பிளான் கொடுத்துருவேன். அதை ஃபாலோ பண்ணி படிக்கணும் படிச்சலாம். ஏன்னா புதுசாக படிக்கணும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரிங்களா? ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் எப்போ வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த ஸ்டடி பிளான் கொடுத்துட்ட பிறகு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு 25/12/23. ஓகே, கம்மிங் மண்டே வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னும் போது கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ பேட்ச் இப்போ ஏன்னா இந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் என்ன படிக்கணும் மட்டும் தான் இருக்கும். அப்போ இந்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் என்னென்ன இருக்கும் அப்படின்னா பேட்ச் எப்படி ரன் பண்ண போகிறோம், ஒவ்வொரு வாரம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுக்க போகிறோம், ஸோ டெஸ்ட் எப்போ வைக்க போகிறோம், லைவ் எப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே வந்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அந்த 1000 rupees வந்து பேமெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அது எப்படி பேமெண்ட் பண்ணோம், அதுக்குண்டான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டே வந்து கொடுப்போம். ஸோ பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்கேன், வில்லிங் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். சார் நான் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனலையும் வந்து நான் கீழே கொடுக்குறேன், அந்த லிங்க்கும் கொடுக்குறேன். அதில் போய் ஜாயின் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த இண்டிவிஜுவலாக யாருக்கும் அனுப்ப முடியாது. நம்ம டெலகிராம் சேனலில் தான் வந்து அந்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் பார்த்துட்டு பேமெண்ட்டும் அதிலே நான் கொடுத்துருவோம். அந்த பேமெண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த டெலகிராம் சேனலே கொடுத்துருவேன். அதில் நீங்கள் பார்த்து என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கமிங் மண்டே வந்து நம்ம கொடுத்துரும். சரியா? பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே. ஓகேவா? ஸோ அந்த பேமெண்ட் வந்து கட்டுறதுக்கு கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ஒரு 4 டேஸ் கொடுப்போம். எந்த ஒரு பேட்ச் போட்டாலுமே 4 டேஸ் நம்ம டைம் கொடுப்போம். ஸோ அப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா 28/12/23. 28/12 அதாவது 25 26 27 28. ஓகே, 4 நாட்கள் வந்து நம்ம டைம் தரோம். அந்த 4 நாட்களுக்குள்ள 1000. ஏன் நம்ம இதை முன்னாடியே சொல்கிறோம் அப்படின்னா 1000 rupees அப்படின்னும் போது ஒரு சில பேருக்கு சின்ன விஷயமா இருக்கும்.
நிறைய பேருக்கு பெரிய விஷயமா இருக்கும். சரி, ஏன்னா அதுவும் டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து ஒரு 1000 ரூபாய் ரெடி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா? ஸோ அப்போ அப்படின்னு ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறது எவ்வளோ அமௌண்ட் ஆகிடுதும் போது அதையும் தாண்டி எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தா ரெடி பண்ணுறது கண்டிப்பாக நம்ம ஒரு சில நாட்கள் தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்கிறேன். ஸோ 1000 rupees ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேட்ச் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூ இயர் அன்னைக்கு 1/1/2024. சரிங்களா? ஸோ 1/1/24 அப்போ பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நியூ இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் நடக்கும். ஆனால் அந்த 150 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு எல்லா பேக்கேஜும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இதான் பேட்ச் பற்றி டீட்டெயில்ஸ். ஓகே, நாளைக்கு வந்து ஸ்டடி பிளான் கொடுத்துருவேன். பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு கொடுக்க போகிறோம். லாஸ்ட் டேட் வந்து 28. எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜனவரி 1லேருந்து பேட்சை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து 150 டேஸ் சார், நீங்கள் இப்போ 150 டேஸ்ன்னு சொல்லிட்டு எதை வச்சு சொல்கிறீங்க? இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட். ஓகேவா? அதாவது எதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 150 டேஸ் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன்னா போன வாட்டி வந்து டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன ஆனுவல் பிரகாரம் விட்டுருந்தாங்க அப்படின்னா குரூப் 1 குரூப் 4 ஆல்ரெடி எப்போவும் கனெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க சார். நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கோம், குரூப் 1 எக்ஸாமே முடிஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் டிஎன்பிசி அப்படி செயல்படலை அப்படின்னா எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அது ஒரு சில ரீசன்ஸ் கூட இருக்கலாம். ஓகேவா? ஆனால் டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நடத்தலாம்னா எந்த எக்ஸாம் நடத்தாமல் இல்லை. ஓகேவா? இந்த 2 எக்ஸாம் தவிர்த்து மற்ற எக்ஸாம்லாம் கால்ஃபர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, எக்ஸாம் நடத்தி தான் இருந்தாங்க. ஓகே, அதை நம்ம நோட் பண்ணணும். ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்து ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படி நம்ம போது டிஎன்பிசி ஒரு சில நேரங்களில் தவறு இருக்கலாம், ஒரு சில தேர்வுகளை கடைசியாக நடத்திருக்கலாம். ஓகேவா? ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு என்னது ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்கு, புதிய தலையில வந்திருக்காங்க, புது மாற்றங்கள் வரதான் போகுது. சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க, ஜனவரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விடுறதாகும். ஓகேவா? ஸோ ஜூன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடத்தும். இப்போ ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் விருது அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் கண்டிப்பாக ஜூன் மந்த் எக்ஸாம் நடத்துவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99% வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஜூன் மந்த்னும் போது அதை தாண்டறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகே, அப்போ ஜூன் ஜூலை இந்த மாதம் வந்து எக்ஸாமை கண்டிப்பாக நடத்த வாய்ப்பு இருக்குது. அப்போ ஜூன் மந்த் அப்படின்னும் போது அப்போ ஜூன் மந்த் வரைக்குமே நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. சரி, அப்போ ஜூன் மந்த் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மாதம் நம்ம ஸ்டடி கொஞ்சம் ஓரளவுக்கு நிறுத்தினா தான் அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம டைம் ஒதுக்கணும். ஓகேவா? சைட் பை சைட் ரிவிஷன் பண்ண தான் போகிறோம். இருந்தாலும் கடைசியாக வந்து ஒரு 10 to 15 டேஸாவது நம்ம குறைந்தபட்சம் ஃபுல் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமுக்கு நம்ம கேப்பபிள் ஆக முடியும். ஸோ அப்போ அப்படின்னும் போது அப்போ ஒரு 150 டேஸ்க்குள்ளே வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம படித்து முடிச்சாதான் ரிவிஷனுக்கு வந்து சரியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தா இடைப்பட்ட நாட்கள் வந்து பார்த்தா மொத்தம் ஒரு 5 மந்த் இருக்கும். ஓகே, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஓகே, அப்போ மே 5 மந்த்ஸ். அப்போ 5 மந்த் அப்படின்னும் போது மாதம் 30 நாள் கூட 5 மந்த்னா ஆச்சு 150 நாட்கள். அப்போ தான் 150 டேஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். சரியா? ஸோ உடனே நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா சார் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வருது இல்லை, பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 28 தானே அப்படின்னா இந்த 2024 போது 29 நாள் வந்துடும். சரியா? ஸோ ஒரு நாள் அப்படின்னா ஜனவரி மாதம் 31 ஒன்று தூக்கி போட்டோட வந்துடும். சரியா? ஸோ இப்போ எப்படி பார்த்தாலும் 151 நாட்களை தாண்டி தான் போக போகுது. இருந்தாலும் நம்ம ரவுண்ட் பண்ணலாமே சொல்லிட்டு மொத்தம் ஒரு 150 டேஸ்க்கு உண்டான ஸ்டடி பிளான் வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ அந்த 150 டேஸ் நம்ம எப்படி சரியாக செயல்படுத்தணும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஏன்னா நீங்கள் ஸ்டடி பிளான் அப்படின்னும் போது எல்லாருமே என்ன பண்ண அப்படின்னா படிக்கிறது மட்டும்தான் நினச்சிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டடி பிளான்றது நிறைய விஷயங்கள் உள்ளடக்கியது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ண அப்படின்னா ஸ்டடி பிளான் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணணும். அதான் முக்கியமானது. என்னது, ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஸ்டடி பிளானை கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். எந்த மாதிரியான ஸ்டடி அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி பிளான் நம்ம போடணும் அப்படின்னா அந்த ஸ்டடி பிளான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, அந்த ஸ்டடி பிளான் வந்து கொஸ்டின்ஸ் வரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளான் நம்மகிட்ட இருக்கணும். அப்போ அதை வச்சு தான் நம்ம படிக்கக்கூடியது ஸ்டடி பிளான் வந்து போட முடியும். ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 150 டேஸ்க்கு வந்து படிக்க போறீங்க அப்படின்னும் போது எல்லா நாளும் படிக்கணும் அப்படின்னா படிக்க முடியாது. ஸோ அப்போ என்னன்னா நம்ம வந்து ஸ்டடி பிளான் போடும்போது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களை வந்து நம்ம வந்து கம்மியாகவே நம்ம கணக்கிட்டு போடணும். கணக்கிட்டு அப்படின்னா இப்போ 150 நாளுக்கும் நம்ம படிக்கிற மாதிரி போடாது. ஒரு 10 நாள் ஒரு 20 நாள் வந்து ரெஸ்ட்டுக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தா 150 நாளுமே நம்ம வந்து ஃபுல்லாக படிச்சிருக்க முடியாது. நடுவில் கண்டிப்பாக ரிவிஷனை வந்து ஒதுக்கணும். ஸோ அப்போது ரீட் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். ரீட் பண்ணும்போது அட் த சேம் டைம் சைட் பை சைடாக இதுக்கு முன்னாடி படித்ததும் ரிவிஷன் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ அப்போது இந்த 150 டேஸ் வந்து நமக்கு இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப குறைவான நாட்களாக கூட இருக்கட்டும். குறைவான நாட்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வந்து ரீட் மட்டும் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? ரிவிஷனும் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரீட் ரிவிஷன் கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீடும் ரிவிஷனும் பண்ணால் மட்டும் போடாது, கூடவே என்ன பண்ணணும்? ரெஸ்ட்டும் எடுக்கணும்.
ஸோ அப்போது ஒரு ஸ்டடி பிளான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். ஓகேவா? படிக்கணும், படித்தா மட்டும் போதாது, படித்ததை ரிவிஷன் பண்ணணும். படித்ததை ரிவிஷன் பண்ணால் மட்டும் போதாது, அப்பப்போ நமக்கு கேப்பு கிடைக்கும் போது ரெஸ்ட் எடுத்துக்கணும். இதை மூணுத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு கன்சிஸ்டன்சியான ப்ரிப்ரேஷனை நம்ம வந்து கொடுக்க முடியும். இதெல்லாம் மொத்தமாக உட்காந்து நம்ம வந்து ஒரு 2 மாதம் ஃபுல்லாக படிச்சுன்னு வச்சிங்களேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஓகே எக்ஸாம் வந்துடுச்சு, ஜனவரி 1லேருந்து படிக்கிறேன்பா, நான் ஜனவரி 1ஆம் என்ன பண்ணுறேன், இந்த இப்போ வந்து பார்த்தா இதை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு படிக்கிறேன். அப்போ நம்மள வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு படித்து, ஜாகிரபி படித்து, ஹிஸ்ட்ரி படித்து, அப்புறம் எக்கனாமிக்ஸ் முடிச்சு, அப்புறம் ஐஎன்ஏ முடிச்சு, யூனிட் 8, 9 கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சுட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு திருப்பணும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் 1 திருப்பணம் எடுப்பார். எடுக்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும், நம்ம ஆட்டோர படத்தில் வந்து சேரன் வந்து என்ன போனார், சைக்கிள் வந்து போகும்போது ஞாபகம் வருது ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி பாடுவார். நம்ம என்ன திரும்ப பாடுவோம், ஞாபகம் வரலை ஞாபகம் வரலை அப்படின்னு சொல்லி பாடுவோம். முதலாக புத்தாண்டில் நான் படித்த இந்திய அரசியல் அமைப்பு ஞாபகம் வரலை அப்படின்னு தான் நம்ம பாடுவோம். சரியா? ஏன் அப்படின்னா அப்போ ரீட் மட்டுமே பண்ணால் போதும். அப்போ என்ன பண்ண, நம்ம நடுவில் ரிவிஷன் பண்ணணும். ஸோ அப்போ ரீட் ரிவிஷன், ஓகே, ரீட் ரிவிஷன் மட்டும் பண்ணுவோம். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், ஃபுல் டைமாக நம்ம படித்தோம் அப்படின்னா கடைசியில் வந்து கீழ்ப்பாக்கத்திலே வேற எங்கே தான் இருக்க முடியும். ஸோ அப்போ என்ன ரிவிஷனுக்கு அதை நம்ம ரெஸ்ட் எடுக்கும். ஸோ இது மூணுத்தையுமே வச்சு தான் நம்ம வந்து 150 டேஸ்க்குள்ள ஸ்டடி பிளான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 150 டேஸ் அப்படின்னும் போது எல்லா நாட்களும் படிக்க முடியாது, அதனால தெரிஞ்சுங்க. ஓகேவா? ஏன்னா படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ சுவர் என்னது, நீங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் படிக்க முடியும். அதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஸ்டடி பிளான் விட்ட உடனே ஒரு பதட்டம் இருக்கும், அதை படிக்கணும் இதை படிக்கணும் அதை பண்ணணும், எக்ஸாம் வரப்போது கால் வந்து போச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் எதுனே இல்லாமல் இருந்தான், இப்போ திடீர்னு வந்து இவ்வளோ எக்ஸாம் போது ஒரு பதட்டம் வந்துடும் நம்ம ஆளுங்களுக்கு. ஓகே, ஏன்னா சரி சார் குரூப் இப்போ நான் வந்து டிகிரி முடிச்சுட்டேன். ஸோ டிகிரி முடிச்ச பிறகு இப்போ நான் வந்து குரூப் 4க்கு எலிஜிபிள், ஃபாரஸ்ட் கார்டு எலிஜிபிள், ஏன்னா நான் வந்து ஒரு பிஎஸ்சி கிராஜுவேட். ஓகேவா? அதுக்கு நான் எலிஜிபிள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கு எலிஜிபிள், குரூப் 1க்கு எலிஜிபிள், குரூப் 2க்கு எலிஜிபிள். குரூப் 1க்கு போனால் 70,000 ரூபாய் சம்பளம், குரூப் 2ல போனால் 40,000 சம்பளம், குரூப் 2ல போனால் 20,000 சம்பளம். நம்ம இது வரைக்கும் ஒரு சம்பளம் வாங்கலை, அதை பற்றி நம்மளால யோசிக்க மாட்டாங்க. ஃபாரஸ்ட்டுக்கு போனால் காட்டில் போயிட்டு வேலை செய்யணும். காடு நமக்கு செட் ஆகுமா, லேடிஸ்க்கு செட் ஆகுமா, அது வேறு யூனிஃபார்ம் வேறு போடணும். ஃபாரஸ்டர் ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு ஆஃபீஸர் கேட்டர் போயிடலாம். ஃபாரஸ்ட் கார்டு, வனக்காப்பாளர், வனக்காவலர். வனக்காப்பாளர்னா என்ன, வனக்காவலர்னா என்ன, ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? ஓகேவா? நம்ம இதெல்லாம் எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, அப்புறம் வந்து நமக்கு ஃபாரஸ்ட் புது எக்ஸாமாக இருக்குது, நடத்துவாங்களா மாட்டாங்களா? ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 4 எக்ஸாம் நடத்துறதே வந்து பார்த்தோன்னா டவுட்டு. அப்போ அது எப்படி நடத்துவாங்க? ஸோ அப்போ அது நடத்துவாங்க மாட்டாங்கன்னு நம்ம புது எக்ஸாம் நம்பத்தோட பழைய எக்ஸாமே நம்ம என்ன பண்ணலாம், நம்பலாம். அப்போ பழைய எக்ஸாம் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வரும். அதுக்கப்புறம் ஓகே நம்ம டிகிரி முடிச்சிருக்குமே, எப்போ பாரு குரூப் 4கே படிச்சுட்டு இருக்கோம், குரூப் 2 படிக்கலாமா? அப்போ குரூப் 2க்கு என்னன்னு சொல்லிட்டு தேடி அலைய ஆரம்பிப்பாங்க. அலைய ஆரம்பிக்கும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா குரூப் 2 இன்டர்வியூ, சரி ப்ரிலிம்ஸ், அப்புறம் மெயின்ஸ் வேறையா? நம்ம ப்ரிலிம்ஸ் ஓகே ஓரளவுக்கு குரூப் 4 ஓரியண்டாக இருக்குது, மெயின்ஸ் கஷ்டமாக இருக்குமோ, இன்டர்வியூ ஐயோ எனக்கு பேசவே வராதுப்பா அப்படின்னா, அப்போ குரூப் 2 இப்படி இருக்குன்னா குரூப் 1 இதோட கஷ்டமாக இருக்குமே, அது வேக்கண்ட் வேறு கம்மியாக வேறு இருக்குது. ஸோ அப்படின்னு எல்லாத்தையும் யோசிச்சு கடைசியில் குரூப் 4க்குன்னு வந்து சேரத்துக்கே 10 நாள் ஆகிடும். சரியா? ஸோ ஏன் அப்படி இவ்வளோ எக்ஸாம் விட்டு பிறகு நமக்கு என்ன தோணும், அந்த ஒரு பதட்ட மனநிலை தான் வரும். ஸோ தயவு செஞ்சு இப்போ நீங்கள் குரூப் 4 தான் படிக்க போறீங்கன்னா அதை படிச்சு, இல்லை சார் நான் குரூப் 2 தான் நான் போனேன் அப்படின்னா தயவு செஞ்சு இப்போ பேட்சே யாருன்னா போட்டோம், உங்களுடைய இலக்கு நோக்கி ஓடுங்க. அதை மட்டும் நான் எப்பயுமே சொல்லுவேன். சரியா? இந்த சார் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஓகேவா? ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு திறமை இருக்குது. நம்ம நினைப்போம் நம்ம குரூப் 4 ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் குரூப் 1 கேண்டிடேட்ன்றது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் போது தான் தெரியும். ஓகேவா? நீங்கள் நிறைய பேருடைய ஸ்பீச்லாம் கேட்டீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 குரூப் 4 எழுதியிருக்கேன், 2 குரூப் 2 எழுதியிருக்கேன், நான் கிளியர் பண்ணல, ஆனால் குரூப் 1 வந்து 3வது எதுனா கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அப்பயே குரூப் 4 கிளியர் பண்ணால் அவங்க குரூப் 1 ஆயிருக்க முடியாது. ஆனால் அந்த குரூப் 4ம் குரூப் 2 விட்டதுனால தான் அவங்க குரூப் 1 கிளியர் பண்ணாங்க. ஸோ அப்போ என்னன்னா உங்களுக்கு உங்கள் உள் மனசு சொல்லணும். ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒரு உள் மனசு இருக்கும். ஆழ்ந்த உள் மனசு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம புத்தி எல்லார் பேச்சும் கேட்போம், ஆனால் நம்ம உள் மனசு சொல்றதை கேட்க மாட்டோம். அதான் நமக்கு கரெக்டாக சொல்லணும், நமக்கு தேவையானதை சொல்லணும், நமக்கு சரியானதை சொல்லதே நம்ம உள் மனசு தான். அந்த உள்ளுணர்வு ஒன்று சொல்லும் பார்த்தியா, அதை கேளுங்க. ஓகே, ஒன்றுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு குரூப் 4ல் போகலாம். குரூப் 4ல் போயிட்டு ஒரு வேலை வாங்கிட்டு அப்புறம் நம்ம குரூப் 2 படிப்படியாக போகலாம். நிறைய பேர் அந்த மாதிரி வேலை வாங்கியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லுதா, அதை தயவு செஞ்சு கேளுங்க. ஓகேவா? ஸோ அதன்படி செயல்படுங்க. ஓகேவா? 1000 இப்போ நான் கூட சொல்லுவேன், நான் பேட்ச் போகிறது கூட சொல்லுவேன்னு வச்சுங்களேன், இந்த 1000 ரூபா கொண்டு வந்து புணுகுத்து கூட சொல்லணும்னு வச்சுக்கலாம். சரியா? ஏன் அப்படின்னா அதாவது சொல்லக்கூடிய விஷயம்தான். ஏன்னா யார் என்ன சொன்னாலும் அவர்கள் தேவைக்காக அவர் எண்ணத்துக்காக சொல்லுவாங்க. ஆனால் அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய தேவைக்காக தான் நீங்கள் படிக்க போகிறீங்க.
உங்களுடைய தேவை எது என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிங்க. குரூப் 4 குரூப் 1 ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிட்டு படிங்க. எல்லாத்தையும் படிக்க மட்டும் நினைக்காதீங்க, கடைசி வரைக்கும் எதையும் படிக்க முடியும், அதை மட்டும் தான் தெரிஞ்சுங்க. ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது குரூப் 4 ஸ்டாண்டர்ட். ஓகேவா? கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ நிறைய பேருடைய தாட் என்னவா இருக்குன்னா, சரி எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும். ஓகே, இப்போ நான் வந்து தண்ணியில் தத்தளிச்சிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து பெரிய கப்பல் வந்தால் தான் ஏறிப்போன்னு சொல்ல, சின்ன ஒரு ஓட படகு, ஏன் ஒரு தக்க வந்தால் கூட அதை நான் பிடிச்சிட்டு கரையறதான் சார் நினைப்பேன் அப்படின்னு தான் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கீங்களா? அப்போ குரூப் 4 என்பது அது எல்லாத்தையுமே சரியான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அப்போ தான் நம்ம குரூப் 4 ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குரூப் 2 அப்படி போகலாம். இல்லையா சார் பிரச்சனை இல்லை, என்னால் சர்வே ஆக முடியும், இப்போ நான் தத்தளிச்சு தான் இருக்கேன், பரவாயில்ல சார், நான் வந்து தக்கையை பிடிக்க மாட்டேன், நான் பாய்மர கப்பல் ஏதோ பெரிய கப்பல் தான் பிடிப்பேன் அப்படின்னா தைரியமாக உங்கள் வில் பவர் இருக்குன்னா எவ்வளோ வேணா போகலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. சும்மா சொல்லுவாங்க குரூப் 3 எழுதுனா 3 வருஷம் வெயிட் பண்ணணும், 5 வருஷம் வெயிட் பண்ணணும். உங்களால் சமாளிக்க முடியுன்ற தைரியம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா துணிஞ்சு போதுங்க. சரியா? யாரையும் அதாவது பார்த்தீங்கன்னா இதை சொல்றது 1000 பேர் இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கானதை நீங்கள் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது நம்மளும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். நம்ம இவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய லெவல் என்னன்னு தெரியாது. சரியா? ஸோ அப்போ அப்படின்னும் போது உங்களுக்கு உண்டான தேர்வை நீங்கள் எழுதுங்க. சரியா? நான் இங்கே வந்து 150 days குரூப் 4 உண்டான ஸ்டடி பிளான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கவலைப்படாதீங்க, நம்ம குரூப் 2 குரூப் 1 இந்த எக்ஸாமுக்கு உண்டான ஸ்டடி பிளானும் கொடுப்போம், அதுக்குண்டான கிளாஸஸும் எடுப்போம். கவலைப்படாதீங்க. சரியா? ஸோ அப்போ அப்படின்னும் போது 150 days இதை நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னு 2 பார்ட்டாக பிரிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90 days ஒரு பார்ட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 60 days. ஓகேவா? ஸோ 90 days 60 days. ஓகேவா? அதாவது ஃபோக்கஸ் 1 ஃபோக்கஸ் 2 ஃபோக்கஸ் 1 ஃபோக்கஸ் 2 ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் இது. ஓகே, இது வந்து ரெண்டாவது ஃபோக்கஸ் பண்ணி, ரெண்டுமே நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணி முடிக்க போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் 90 days நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து 60 days என்ன பண்ண போகிறோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து லைனாக படிக்கணும், சிலபஸ் வைஸ் படிக்கணும் அப்படின்றத தாண்டி இங்கே நான் என்ன கான்செப்ட், ஏன்னா நமக்கு வந்து தேர்வுக்கு உண்டான நேரம் ஒரு 1 year 2 year கிடையாது, ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்குது. ஏன்னா 6 மாதம் சார், 6 மாதம் இருக்குது சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? நம்ம நினைக்கிறதுக்குள்ள ஒரு மாதம் போயிடும். சரியா? இன்னும் நல்லா கவனிச்சிங்க, இப்போ கிறிஸ்மஸ் இந்த வாரம், அடுத்த மாதம் நியூ இயர். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தா அந்த மாதத்துலேயே வந்து பொங்கல். ஓகேவா? அடுத்த லவர்ஸ் டேலாம் நான் சொல்ல வரல, அடுத்து அந்த ஒவ்வொரு பண்டிகை வந்துட்டே இருக்கும். அப்போ அப்படின்னும் போது நாட்கள் போய்டும். அப்புறம் ஜனவரி மாதம் பொங்கல் வந்தாலே ஜனவரி மாதம் க்ளோஸ் முடிஞ்சு போச்சு, அப்படியே குடியரசனும் போயிட்டு கொடியேற்றவும் முடிஞ்சு போச்சு. சரியா? அப்போ அடுத்தடுத்த மாதம் அப்படியே வந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா மாதங்கள் எப்படி நகருதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி 2023 சொன்ன மாதிரி இருந்துச்சு, இப்போ அடுத்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயருக்கு வந்தாச்சு 2024. ஸோ அப்போ அப்படி நாட்கள் நம்மளோட வேகமாக நகர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ 6 மாதம்ன்றது குறுகிய டைம் தான். அப்போ அந்த 6 மாதத்துக்குள்ள நம்ம ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்கு தயாராகணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எதை நோக்கி போகணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம எதை நோக்கி செயல்படணும்னா மார்க். சரியா? அப்ப மார்க் நோக்கி தான் நம்ம செயல்படணும். சரியா? கடந்த குரூப் 4 எக்ஸாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது அது நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 175 கொஸ்டின்ஸ்க்கு மேல 175 கொஸ்டினுக்கு மேல நம்ம போட்டா மட்டும்தான். ஏன்னா மாடல் எக்ஸாம் கூட நான் வந்து என்ன டார்கெட் வச்சிருந்தேன் போன வாரம், 175க்கு தான் டார்கெட் வச்சிருந்தேன், அதாவது கட் ஆஃப்னு சொல்லிடுறேன். அப்போ 175 கொஸ்டினுக்கு மேல, அதாவது 200 கொஸ்டின்ல 175 கொஸ்டினுக்கு மேல நம்ம வந்து அடிச்சா மட்டும்தான் கன்ஃபார்ம் சொல்ல முடியும் எக்ஸாம் ஜாப் வந்து கன்ஃபார்மா போகலான்றத நம்ம சொல்ல முடியும். போன எக்ஸாம்ல 170க்கு மேல கண்டிப்பா வந்து கிடைச்சது, அதுக்கு முன்னாடி 170 அதேதான், அதுக்கு முன்னாடி 160 அப்படின்னா 165 அப்படின்னா இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி 180 கூட இருந்துச்சு. ஸோ அப்போ அது மாதிரி ஒவ்வொன்றா மாறிட்டே இருக்கும். அப்போ கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு 175க்கு மேல இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா நமக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. சரி? அப்போ அப்படின்னும் போது நம்ம இங்க மார்க், அந்த மார்க்னா அந்த அதுதான் நம்ம முன்னிலைப்படுத்தும், அந்த கொஸ்டின்ஸ் தான் முன்னிலைப்படுத்தும். அப்போ அதிகமா வினாக்கள் வரக்கூடிய டாபிக் ஃபர்ஸ்ட் படிக்கணும். ஓகே, அப்போ அதிகமாக வினாக்களுடைய ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா கிளியர். அதை நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டாலே நம்மள வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஈஸியாக நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வு, அதாவது தேர்வில் அதிகமான வினாக்கள் வரக்கூடிய டாப்பிக்கை தேர்ந்தெடுத்து ஃபர்ஸ்ட் படிச்சிடணும். ஓகேவா? தேர்வுக்கு வரக்கூடிய வினாக்கள் இருக்கக்கூடிய டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுத்து நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இதை தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 90 டேஸ்ல ஒரு 140+ கொஸ்டின்ஸை வந்து கவர் பண்ணுறது தான். அடுத்த 60 டேஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 50+ கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 90 டேஸ் என்ன பண்ண போறோம், 140 கொஸ்டின்ஸ். ஓகேவா? அடுத்து பார்த்தா 50 கொஸ்டின்ஸ். ஓகேவா சார்? அப்படி பார்த்தா கூட 140 + 150 190 தானே வருது.
எக்ஸாம் மொத்தம் 200 கொஸ்டின் வச்சு சார் அப்படின்னு நம்ம டவுட் வரும். சரியா, 200 கொஸ்டின் தான் 100 வந்து சாரி 10 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் போயிடும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அதேமாதிரி வந்து பார்த்தா என்னதான் நம்ம படித்தாலும் நம்மளையும் தாண்டி ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்பாங்க. சரியா, ஸோ புக்கில் சிலபஸ் இருக்கும், புக்கில் இல்லாத கொஸ்டின் கூட கேட்கலாம். எப்படி கேட்டால் ஒரு 10 கொஸ்டின் நம்ம அவுட் வச்சுக்கலாம். ஸோ அப்போ 190 தான் நம்ம படிச்சிருக்கக்கூடியது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம தனியாக படிக்க போகிறோம். நான் சொல்லுறது கான்ஸ்டன்டானது. இன்னைக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், நாளைக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், அதுக்கு அடுத்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஆனால் இது மாறாது. அப்போ இதை நோக்கி தான் நம்ம வந்து செயல்படணும். அப்போ வந்து 150 டேஸ்க்குன்னு ஸ்டடி பிளான் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு 90 டேஸில் 140 கொஸ்டின்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டாப்பிக்கை நம்ம ஃபஸ்ட்டு முடிக்க போகிறோம். ஓகேவா, அடுத்த 60 டேஸில் என்ன பண்ண போகிறோன்னா 50 கொஸ்டின்ஸை வந்து கவர் பண்ண டாப்பிக்கை வந்து முடிக்க போகிறோம். சரியா, இங்கே நம்ம டவுட் வரலாம், சார் 90 டேஸ் 140 கொஸ்டினை வந்து நம்ம கவர் பண்ணோம், ஆனால் 60 டேஸில் 50 கொஸ்டின் தானே சார் நம்ம யோசிக்கலாம். ஓகேவா, இங்கே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த 140 டேஸ் கொஸ்டின் பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசன்னா அது ஒரு லெசன் ஒரு கொஸ்டின் வந்துடும். ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கொஸ்டின் வரக்கூடிய டாபிக். அப்போ இங்கே டாபிக் கம்மியாக இருக்கும், ஆனால் இங்கே டாபிக்ஸ் அதிகம். 4 லெசன் படித்தாதான் ஒரு கொஸ்டின். நம்ம சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கேஜியை படிச்சோம் என்ன, 4 ஷூக்கு பாலிஷ் போட்டால் தான் எனக்கு இந்த ஒரு பன்னு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே கேஜியை வேலைக்கே ஓடலாம். இது என்னன்னா, நான் ஏதோ 10 பேர் அடிச்சு நான் டானா, நான் அடித்த 10 பேருமே டான் தான். அதே மாதிரி தான் ஏதாவது 10 லெசன் படித்தா ஒரு லெசன்ல வந்து கொஸ்டின் வராது, படிக்கிற 10 லெசன் வந்து கொஸ்டின் வரும். இது ஓகேவா, இதே கேஜிஎஃப் வேலைக்கு இதுக்கு போட்டிங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம், அது கேஜிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஷூக்கு பாலிஷ் போட்டால் தான் எனக்கு இந்த ஒரு பன்னு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இதில் 4 லெசன் படித்தாதான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கிடைக்கும். சரி, அந்த மாதிரி கான்செப்ட். ஸோ அப்போ அப்படின்ற 2 வகையாக டிஃப்ரெண்ட் இருக்குது. சரியா, ஸோ அப்போ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதனால தான் அப்படி இருக்கும். ஆனால் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். சரியா, இது என்னென்ன டாபிக் வரப்போகுதுன்றதை நாளைக்கு காலையில் வரக்கூடிய அந்த ஸ்டடி பிளானில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். அதில் வந்து அந்த 150 டேஸில் நம்ம ஜிகே என்னென்ன முடிக்க போகிறோம், மேக்ஸ் என்ன முடிக்க போகிறோம், கரண்ட் அஃபேர்ஸே நம்ம சேர்த்து கொடுக்க போகிறோம். ஓகே, அந்த 10 மார்க் ஏன் விடுவானே, எதுக்கு 190 போடு 200 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுற வேலையை பார்ப்போம். சரியா, நம்ம 200 எதிர்கொள்வோம், எவ்வளோ வருதோ பார்த்துக்கலாம். ஆனால் வெற்றிக்குண்டான அந்த 175க்கு மேலே கண்டிப்பாக நம்ம எடுப்போம். சரியா, ஸோ இந்த பேட்ச் வந்து எதுக்கான பேட்ச் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேவா, இந்த பேட்சோடைய நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சான்ஸ், அவ்வளோதான். இது லாஸ்ட் சான்ஸ். உங்க வெற்றிக்கான பயணத்திற்கு செல்லக்கூடிய கடைசி ரயில் பெட்டியின் கடைசி ரயில் பெட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த என்ன சொல்லுங்க, ரயில்வே கார்டு ஒருத்தர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாரு, அவர் தான் இருப்பாரு. சரி, அந்த கார்டு தான் வச்சுக்கலாம், கொடி அடிச்சுட்டேன், வண்டி கிளம்பும் போது சீக்கிரம் வந்து ஏறுங்க அப்படின்ற மாதிரி. சரியா, அதாவது என் ட்ரெயினுடைய கடைசி பெட்டி, அவ்வளோதான். சரியா சார், நீங்கள் மட்டும் தான் வந்து பேட்ச் போகிறீங்களா, நிறைய பேர் போடுறாங்களா அப்படின்னா நான் சொல்லுறது என்னுடைய மாணவருக்கு ஏன் ட்ரெயின் அப்படின்னும் போது இதுதான். சரியா, ஸோ என்னுடைய ட்ரெயினுடைய கடைசி ட்ரெயின் தான். ஸோ இந்த ட்ரெயினில் ஏறவங்கள கண்டிப்பாக இந்த ட்ரெயின் எங்கே போகுது அப்படின்னா எங்கே போகுது, அதாவது எக்ஸாம் தேர்வு அறையை நோக்கி, அதாவது டிஎன்பிசி தேர்வாணையத்துக்கு கவுன்சிலிங் ஆலைக்கு கொண்டு போகுது. ஸோ ஏறினா மட்டும் போதாது, ஏறி படிக்கணும், அதான் முக்கியம். சரியா, ட்ரெயினில் ஏறது மட்டும் முக்கியம் இல்லை, டிக்கெட் எடுக்கணும். அதே மாதிரி தான் இங்கே டிக்கெட் எடுத்து முக்கியம் இல்லை, படிக்கத்தான் முக்கியமானது. ஸோ அப்போ படிக்கணும். பேட்சில் சேர்ந்தா மட்டும் கிளியர்னு நான் சொல்ல வரல, சொல்கிற விஷயத்த கரெக்டாக ஏன் எதுக்கு எப்படின்ற கேள்விலாம் கேட்காம படித்தாலே போதும். சரியா, ஸோ அது அப்படி போகக்கூடிய பேட்ச் தான். சரி, பேட்சில் வந்து நம்ம நிறைய கொடுத்துருவோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ரிவிஷன் போயிட்டு இருக்கு. செகண்ட் பேட்சுமே வந்து ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிவிஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ அப்போ அப்படின்னும் போது இந்த 150 டேஸில் உங்களுக்கு எப்படி முடிக்கணும், ஏன்னா லாஸ்ட் அப்படின்னும் போது அதுக்கேற்றாமல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இங்கே நம்ம வந்து அவங்க ஏன்னா ஃபஸ்ட் 2 பேட்சுமே நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி நடத்தணும். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை பேஸ் பண்ணி நடத்த முடியும், ஏன்னா டைம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிலபஸை பேஸ் பண்ணாமல் இங்கே மார்க் கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து முடிக்க போகிறோம். ஆனால் ரெண்டுமே ஒரே வெவ்வேறு ட்ராக்ல போனாலும் சந்திக்கக்கூடிய இடம் ஒன்று தான். சரிங்களா, ஸோ இது நம்ம போடக்கூடிய கடைசி பேட்சாக கூட இருக்கும். ஓகேவா, இந்த ஆண்டின் கடைசி பேட்ச், அடுத்த ஆண்டின் முதல் பேட்ச், எப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது இல்லாமல் இன்னொரு விஷயம் பாருங்க, எப்பவுமே நம்ம டிசம்பர் மந்த் வந்து எப்பவுமே பேட்ச் போடும். சரியா, ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்தும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டே கேட்டாங்க, சார் டிசம்பர் நீங்கள் பேட்ச் போடுவீங்களா அப்படின்னா, ஸோ அது நார்மலாக மாறி போச்சு, எனக்கே வந்து மரபாக மாறி போன மாதிரி என்னாச்சு, டிசம்பர் ஆனால் நம்ம பேட்ச் டிசாஸ்டர் மந்த் மாதிரி நமக்கு வந்து டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் மந்த் தான் மாறி போச்சு. ஓகேவா, ஸோ அப்போ அப்படின்னும் போது
ஸோ இந்த 150 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணி படிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணீங்கன்னா 90 டேஸ் 60 டேஸ் அப்படின்னாவே பிரிச்சிங்க. இதில் ஃபோக்கஸ் பண்ணி, ஓகேவா, நான் சொன்ன விஷயம்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி பிளான் பொறுத்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணணும். ஓகேவா? அப்போ ரீடு, ரிவிஷனு, ரெஸ்ட் இது ரொம்ப மஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாம் படிக்க போகிறத ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 90 டேஸ் 60 டேஸ் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றத நாளைக்கு ஒவ்வொரு வாரம் என்னென்ன படிக்கணும்னு நான் தெளிவாக ஸ்டடி பிளான் கொடுக்குறேன். அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி தைரியமாக படிங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஓகே, அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி நம்ம டெஸ்ட் பேட்ச் போட போகிறோம். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கும் உங்களுக்கு விருப்பம். ஓகேவா? ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஸ்டடி பிளான் பாருங்கள். பார்த்துட்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த பேட்ச் ஒன்ஸ் கொடுக்கும்போது அந்த பேட்ச் ப்ராசஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஜாயின் பண்ணலாம். இல்லையா அந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி அழகாக நீங்கள் வீட்லேயே உட்காந்து படிக்கலாம். கிளாஸ் ஜாயின் பண்ணுற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? நம்ம அதே மாதிரி வந்து அந்த 100 டேஸ் ஸ்டடி பண்ணால் அது கண்டினியூவாக இருக்க போது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேட்சில் தனியாக எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கொடுப்போம். சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் இந்த 150 டேஸ் இந்த 150 டேஸ் ஏன் நம்ம ஒதுக்கணும், அந்த 150 டேஸ் என்ன பண்ண போனதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். நாளைக்கு ஒவ்வொரு வாரம் என்ன பண்ணுறது டீட்டெயிலை வந்து நான் நாளைக்கு தெளிவாக சொல்கிறேன். நம்ம பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லிங் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபார்மை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிவிடுங்க. ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி டெலிகிராம் சேனல் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் ஏன்னா நம்ம எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் அந்த டெலிகிராம் சேனல் தான் வந்து போஸ்ட் பண்ணி விடுவோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.